அனைவருக்கும் ஓய்வு நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி சாபத். ஹாப்பி சாபத். தேங்க்யூ. இந்த அருமையான ஓய்வு நாளின் ஆரம்ப வேளையில் உங்களோடு தேவ செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் கொடுத்த இந்த தருணத்திற்காக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பலவிதமான செய்திகளுக்கு மத்தியிலே ஒரு கருத்தானது நீண்ட நாட்களாக நாம் ஆராய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து கொண்டிருந்தேன். அந்த யோசனையிலே 4 விதமான காரியங்கள் அங்கே வந்தது. அதில் இன்றைக்கு கொடுத்துருக்கக்கூடிய தலைப்பாகிய விதியா தேவ சித்தமா, விதியா தேவ சித்தமா, இது நமக்குள்ளாக மிகவும் நெருடலாகவும் அதே நேரத்தில் நாம் எப்போதும் சரளமாக நம்முடைய எண்ணத்திலையும் சொல்லிலையும் வரக்கூடிய வார்த்தையாகவும் இருந்தது. இதை அஞ்ஞானிகள் மாத்திரம் பயன்படுத்தி கொண்டிருந்தால் நமக்கு ஒன்றும் தெரியாது. தேவனுடைய பிள்ளைகளும் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தும் போது அது வேதாகமத்திற்கு ஒத்துப்போகிறதா என்ற ஒரு யோசனை வந்து கொண்டே இருந்தது. அதன் விளைவாக தான் இந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் யாசிக்கிறேன். விதியா அல்லது தேவ சித்தமா? நாம் அநேக நேரங்களில் நாம் கேள்விப்படுவதும் உண்டு, காதால் கேட்பதும் உண்டு, நாமே சில வேளைகளில் சொல்லுவதும் உண்டு. எல்லாம் என் தலையெழுத்து. இந்த வார்த்தை அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. எல்லாம் என் தலையெழுத்து. ஏற்கனவே எழுதி வச்சிருக்கான், அதுதான் நடக்கும். நீ என்னதான் தலைகீழாக நடந்தாலும் சரிதான், அது எழுதி வச்சபடி தான் நடக்கும். இறைவன் என்ன நினைக்கிறானோ அதுதான் நடக்கும். இது அஞ்ஞானிகளுக்கு மத்தியிலே வரக்கூடிய வார்த்தைகள். சரி, தேவனுடைய பிள்ளைகளுடைய வாயில் என்ன வார்த்தை வரும் அப்படின்னா, எல்லாம் தேவ சித்தம், எல்லாம் அவர் விருப்பப்படி தான் நடக்கும். தேவ சித்தத்துக்கு மீறி நம்ம எதுவும் செய்யக்கூடாது. சில வேளைகளில் நாம செயல்படுகிற செய்கிற காரியங்களை கூட தேவன் மீது போட்டு தேவ சித்தத்தின்படி தான் எல்லாம் நடக்குது என்று சொல்லி சில வேளைகளில் நம்ம விரும்பத்தகாத காரியங்கள் நடைபெற்றாலும் கூட அந்த விரும்பத்தகாத காரியங்களுக்கும் நாம் தேவசித்தம் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறோம். இப்போ கேள்வி என்னென்னா, உண்மையிலேயே வேதாகமமும் அப்படி தான் சொல்லுதா? இங்கே நடைபெறுகிற காரியங்கள் எல்லாவற்றுக்குமே தேவனுடைய சித்தமாக தான் இருக்கிறதா? அவர் விருப்பப்படி தான் எல்லாமே நடக்கிறதா? அல்லது அதை மாற்றி ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சோம்னா அது முடியாதா? தேவன் ஏற்கனவே அதை எல்லாவற்றையும் தீர்மானித்து விட்டாரா? இது இப்படி தான் நடக்கணும், இவன் வாழ்க்கையில் இது தான் நடக்கணும், இவன் இந்த காலகட்டத்தில் தான் செத்து போகணும், இந்த காலத்தில் தான் பிறக்கணும் அப்படின்னு ஏற்கனவே எல்லாவற்றையும் கர்த்தர் திட்டமிட்டு விட்டாரா? ஒருவன் இந்த படிப்பு தான் படிக்கணும், ஒருவன் இந்த வேலை தான் பார்க்கணும், ஒருவன் இந்த இடத்தில் தான் வேலை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே எல்லாவற்றையும் தேவன் தீர்மானித்து விட்டாரா? இதுதான் இந்த மாலை நேரத்தில் நாம் ஆராயப் போகிற காரியம். தலைவணங்கி ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசித்து காத்து போஷித்து வழி நடத்தும் எங்கள் அன்பு தெய்வமே, மீண்டுமாக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். கர்த்தாவே, எங்களை மறைச்சிக்குங்கப்பா, நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளுக்கு இணங்கி நாங்கள் நடக்கவும், உம்முடைய வார்த்தைகளுக்கு ஒத்து நாங்கள் உம்மை ஆராதிக்கவும் கர்த்தர் எங்களை வழிநடத்த வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். இந்த செய்தியின் வாயிலாக எங்களோடு பேசும் கர்த்தாவே, நீர் உண்மையில் நீர் என்ன சொல்ல வருகிறீர், நாங்கள் எப்படி செய்ய வேண்டும் என்பதை இந்த செய்தியின் வாயிலாக சொல்லித்தர வேண்டுமாய் எங்கள் கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இன்பைய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இன்றைக்கு ஏன் அஞ்ஞான மார்க்கத்திலையும் சரி, அல்லது தேவனை அறியாத ஜனங்களுக்கு மத்தியிலும் சரி, தேவனை அறிந்த ஜனங்களுக்கு மத்தியிலும் சரி, இருவரும் ஒரே மாதிரியாக பேசுவதை நாம் காண்கிறோம். அவர்கள் விதி என்று சொல்லுகிறார்கள்,
ஏற்கனவே தலையில் எழுதப்பட்டது என்று சொல்லுகிறார்கள், அதுதான் நடக்கும் என்று சொல்லுகிறார்கள். கிறிஸ்தவர்களோ இது தேவ சித்தம், ஏற்கனவே அவர் சித்தத்தின்படியே எல்லாம் நடக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இருவரும் ஒரே கருத்தை தான் சொல்லுகிறார்கள். இது ஏன் அப்படின்னு சொன்னால், இது பாரம்பரியமாக இந்த வார்த்தையானது, இந்த கருத்தானது நமக்குள் திணிக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நாம் எவ்வளவுதான் கர்த்தருக்குள்ளாக வந்திருந்தாலும் சரிதான், நம்மால் அந்த பாரம்பரிய திணிப்பிலிருந்து வெளிவர முடியவில்லை. அப்படியானால் இந்த விதி தலையெழுத்து அப்படிங்கிறது இந்த மக்கள் என்னவாக கருதுகிறார்கள்? இதை என்னன்னு சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னால், முதலாவதாக தேவனை அறியாத ஜனங்கள் இந்த விதியை பற்றி பரவலாக என்ன சொல்லித் தருகிறார்கள்? அவர்கள் மறைநூல் படி, அவர்களுடைய சித்தாந்தத்தின்படி என்ன பேசுகிறார்கள் என்று சொன்னால், விதி என்பது கடவுளால் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒன்று. ஒவ்வொரு மனிதனும் பிறக்கும் போதே அவனுடைய தலையில், அதாவது அவனுக்கான வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவனே தீர்மானித்து அவனே எழுதிவிடுகிறான் என்பது அவர்கள் சித்தாந்தமாக அவர்களுக்கு அது படிப்பித்து கொடுக்கப்படுகிறது. அதை தத்துவ ரீதியாக அவர்கள் எப்படி சொல்லிக் கொள்கிறார்கள் என்று சொன்னால், அது எல்லாம் கர்மா, அவருடைய வினைப்பயன். அவர்கள் ஏற்கனவே என்ன விதமாக செயல்பட்டார்களோ அதனுடைய வினை அதனுடைய தீர்ப்பாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அப்படியானால் கடவுளே எல்லாமே தீர்மானித்து விட்டால், அவரே எல்லாருடைய வாழ்க்கையையும் இவர்கள் இப்படிதான் வாழ வேண்டும், அவருடைய வாழ்க்கையானது இப்படிதான் அமைய வேண்டும் என்று அவனே தீர்மானித்து விட்டால், மனிதர்களுடைய முயற்சி எதற்கு? மனிதர்களுடைய யோசனை எதற்கு? அவர்கள் எதற்காக சிந்திக்க வேண்டும்? அதன் தலையெழுத்துபடியே நடந்து விடலாமே. இவ்வளவு முயற்சிகள், இவ்வளவு பாடுகள் தேவையில்லையே. அப்படியானால் ஏன் கிறிஸ்தவர்களும் இதை நம்புகிறார்கள்? எல்லாம் தேவனால் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒன்று, அவருடைய சித்தத்தின்படியே எல்லாம் நடைபெறுகிறது என்று ஏன் சொல்ல வேண்டும்? உண்மையில் வேதாகமம் அந்த விதியை அப்படிதான் சொல்லுகிறதா? அப்படியானால் வேதாகமத்தில் இந்த விதி அப்படிங்கிற வார்த்தையானது எப்படியெல்லாம் எதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஒரு சில வேத வசனங்கள் மூலமாக நாம் பார்ப்போம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 4வது வசனம். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால். இங்கே பார்க்குறோம், ஆபிரகாம் கிட்ட அல்லது ஆபிரகாமை பற்றி கர்த்தர் சொல்லுகிறார், அவன் என் கட்டளைகளின்படியும் நியமங்களின்படியும் பிரமாணங்களின்படியும் விதிகளின்படியும் அவன் நடந்தான். அப்படியானால் வேதாகமத்தில் விதி என்பதை எதற்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது என்று சொன்னால், கட்டளைகளுக்கும் பிரமாணங்களுக்கும் அங்கே பயன்படுத்தப்பட்டுள்ளது. மனிதர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறிக்கத்தக்கதாக, அவருடைய ஒழுக்க நிலைகளை குறிக்கத்தக்கதாக, அவர்கள் தேவனை ஆராதிக்கும்படியாக செய்யக்கூடிய காரியங்களை கட்டளைகளாக விதிமுறைகளாக அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படியானால் விதி என்ற வார்த்தைக்கு பாருங்கள், லேவியராகமம் 27ஆம் அதிகாரம் 34வது வசனம். லேவியராகமம் 27ஆம் அதிகாரம் 34வது வசனம். இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லும்படி கர்த்தர் சீனாய் மலையில் மோசேக்கு விதித்த கட்டளைகள் இவைகளே. அப்படியானால் வேதாகமம் விதி அப்படிங்கிற வார்த்தையை கட்டளைகளுக்கும் பிரமாணங்களுக்கும் அங்கே பயன்படுத்தப்படுவதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இந்த கட்டளைகள் விதிமுறைகள் ஏற்கனவே மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது தலையில் எழுதப்படவில்லை. அவருடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்க வேண்டும் என்று அங்கே எழுதப்படவில்லை. மாறாக இவர்கள் எப்படி வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்கு அங்கே கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது ஏற்கனவே கொடுக்கப்பட்ட விதிமுறைகள்.
ஒருவேளை இந்த விதிமுறைகளை, இந்த கட்டளைகளை கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கும்போது அங்கே சில வினைகள், அதற்கான பலன்கள் அங்கே கொடுக்கப்படுகிறது. ஒருவேளை அந்த விதிமுறைகள் கட்டளைகளுக்கு மீறி நடக்கும்போது அங்கே அவர்களுக்கு அதற்கு எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்துகிறது. அப்படியானால் வேதாகமம் மனிதனுடைய வாழ்க்கையை, அவனுடைய வாழ்க்கை முறையை அல்லது அவன் வாழ்வில் நடக்கக்கூடிய காரியங்களை முன்பே தீர்மானிக்கவில்லை. மாறாக அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை அது முன்பாகவே எழுதி கொடுத்திருக்கிறது. சரி, வேறு என்ன வகையில் இந்த விதின்ற வார்த்தை வேதாகமத்தில் பயன்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 8வது வசனம். யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரம் விட்டு விலகினார்கள். நான் அவர்களுக்கு விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். அப்படியானால் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் ஏற்கனவே ஒரு வழிகாட்டுதலை காண்பித்திருக்கிறார். அந்த வழிகாட்டுதலை சொல்லிக் கொடுத்திருக்கிறார். நீங்கள் இந்த வழியில் இப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அது அவர் என்ன சொல்றாருன்னா, அவர்களுக்கு விதித்த வழியை, அவர்கள் எப்படி போக வேண்டும், அவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவர்கள் தங்களுடைய கானானை அடையும் வரைக்கும் அவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அங்கே வழிகாட்டி இருக்கிறார், சொல்லி இருக்கிறார். இன்னொரு வசனம் பாருங்க, யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 27வது வசனம். யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 27வது வசனம். நாங்கள் வனாந்தரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு விதித்திருக்கிறபடியே அவருக்கு பலியிடுவோம். யார்கிட்ட? இந்த மோசே பார்வோன் மன்னன்ட்ட சொல்கிறான், எங்கள் ஜனங்களை எங்களை அனுப்பிவிடு என் கூட. எதுக்கு அனுப்பிவிடணும்? எங்கள் தேவன் எங்களுக்கு விதித்திருக்கிற அவருக்கு பலியிடுவோம். விதித்திருக்கிறபடியே, அவர் எங்களுக்கு சொல்லி இருக்கிறபடியே நாங்கள் பலியிடணும், எங்களை அனுப்பிவிடு. அப்போ இங்கே பார்க்குறோம், விதிங்கிற வார்த்தையானது எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், அவர்களுக்கு சொல்லியபடியே, அவங்களுக்கு காட்டியபடியே. இப்போ ஏற்கனவே விதின்ற வார்த்தைக்கு கட்டளைகள், பிரமாணங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ பார்க்குறோம், அதே விதிங்கிற வார்த்தைக்கு வழிகாட்டிய, சொல்லிய அப்படின்ற அர்த்தத்தை பார்க்குறோம். அப்படியானால் விதி அப்படிங்கிற வார்த்தையானது பல அர்த்தம் உடையதாக, எந்தெந்த இடத்தில் எதற்கு இணையாக பயன்படுத்தப்பட வேண்டுமோ அதற்கு இணையாக அங்கே பயன்படுத்தப்படுவதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக பாருங்களேன், இந்த விதின்ற வார்த்தை எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி கொள்ளுவார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது, அவருடைய அழிவு உறங்காது. இங்கே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது. அவர்களுக்கு ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட தீர்ப்பின் ஆக்கினை அயர்ந்திராது. எப்படி? யாருக்கு? பொருளாசை உடையவர்களாக, தந்திரமாக வஞ்சனை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறவர்களுக்கு ஏற்கனவே தீர்ப்பு ஆயிற்று. ஆக்கினை என்ற தீர்ப்பு அந்த பொல்லாதவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இங்கே விதிக்கப்பட்டிருக்கிறது, தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது, தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. விதியினுடைய பலவிதமான அர்த்தங்கள் ஏற்கனவே கட்டளை என்று பார்த்தோம். இன்னொரு இடத்துல சொல்லி காட்டிய, வழிகாட்டிய அப்படின்ற அர்த்தத்தில் விதி வருது. இன்னொரு விதி பார்த்தீங்கன்னா, கர்த்தர் தீர்ப்பளிக்கிறார், பொல்லாதவர்களுக்கான தீர்ப்பு. ஆனால் இதில் எங்கேயுமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்க வேண்டும் என்ற விதி அங்கே எழுதப்பட்டதாக சொல்லப்படவே இல்லை. அப்படின்னா விதின்ற வார்த்தையை கிறிஸ்தவர்களும் தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள்.
பார்ப்போம். ஒருவேளை தேவனை அறிந்த ஜனங்களோ தேவனை அறியாத ஜனங்களோ கர்த்தர் நினைத்தபடி தான், கர்த்தர் ஏற்கனவே எழுதி வச்சிருக்கிறபடி தான் அது இப்படி தான் நடக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால், உண்மையிலேயே வேதாகமத்தில் எங்கேயாவது மனுஷன் ஒன்று நினச்சி தேவன் ஒன்றை ஏற்கனவே எழுதி வச்சு அதுதான் நடந்திருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். சில உதாரணங்கள் உங்களுக்கு நான் காட்டுறேன். மனிதர்கள் நினைக்கிறார்கள் தேவன் எழுதியது தான் நடக்கும், மனுஷனுடைய காரியம் ஒன்றும் இல்லை, அவர் ஏற்கனவே எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டாருன்னு சொன்னாங்க இல்லையா? இப்போ பாருங்கள், எரேமியா 9வது அதிகாரம் 13வது வசனம். எரேமியா 9வது அதிகாரம் 13வது வசனம். நான் அவரவருக்கு விதித்த என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் விட்டு என் சொல்லை கேளாமலும் அதன்படி நடவாமலும் தங்களுடைய இருதயத்தின் கடினத்தையும் தங்கள் பிதாக்கள் தங்களுக்கு கற்றுக் கொடுத்தபடி பாகால்களையும் பின்தொடர்ந்தார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன பார்க்குறோம்? கர்த்தர் அவரவருக்கு விதித்த என் நியாயப்பிரமாணத்தை. அப்போ கர்த்தர் அவருடைய ஜனங்களுக்கு நீங்கள் இப்படி தான் நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானித்து ஒரு விதியை அவர்களுக்கு கட்டளையிடுகிறார். நீங்கள் இப்படி தான் நடக்கணும், நீங்கள் என் ஜனமாக இருந்தால், நான் உங்கள் தேவனாக இருந்தால், என் கட்டளைகளின்படி நீங்கள் இப்படி தான் நடக்க வேண்டும் என்று அவர் ஏற்கனவே எழுதி வைத்திருக்கிறார். அவரே சொல்கிறாரு, அவர்களுக்கு நியாயப்பிரமாணத்தை அவர்களுக்கு விட்டு அவர்கள் அதை விட்டுட்டு என் சொல்லை கேளாமலும் அதன்படி நடவாமலும் தங்களுடைய இருதயத்தின் கடினத்தையும் தங்கள் பிதாக்கள் தங்களுக்கு கற்றுக் கொடுத்தபடி பாகால்களையும் பின்தொடர்ந்தார்களே, மீறிட்டாங்களே, நான் சொன்னபடி கேட்கலையே. யோசித்து பாருங்க, கர்த்தர் உங்கள் தலையில் ஏற்கனவே அவர் சித்தத்தை எழுதியிருந்தால், அவர் ஏற்கனவே உன் வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும்னு அவர் எழுதி வச்சிருந்தா அவன் அதன்படி தானே நடந்திருக்கணும். ஆனால் இங்கே பார்க்குறோம், அவர் எழுதி வச்சது ஒன்று, இவன் செய்கிறது ஒன்று. இன்னொரு இடத்துல பாருங்கள், 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 14வது வசனம். இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது, கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாயிருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கை கொள்ளவில்லையே என்று சொன்னார். இங்கே என்னாச்சு? சவுல் ராஜாவை பற்றி படிக்கிறோம். ஏற்கனவே ஜனங்கள் கேட்டபடியே அற்புதமான அருமையான ஒரு தலைவனை அவங்களுக்கு ராஜாவாக கொடுத்தார். அப்படிப்பட்ட ராஜாவை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கொடுத்து எல்லாவற்றையும் கொடுத்த பிற்பாடு அந்த ராஜா கர்த்தருக்கு விரோதமாக நடந்தான். அதை கர்த்தர் சொல்கிறாரு, கர்த்தருடைய தீர்மானம் என்ன? ஜனங்கள் மேல் தலைவனாக இருக்க கட்டளையிட்டார். ஆனால் இவன் என்ன செஞ்சான்? கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கை கொள்ளவில்லையே. அப்ப கர்த்தர் ஏற்கனவே ஒரு காரியத்தை தீர்மானிக்கிறார், இப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார், இது இப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் அது அங்கே நடைபெறவில்லை, மாறாக மீறப்படுகிறது. அப்படின்னா ஜனங்கள் என்ன கருத்து சொன்னாங்க? ஏற்கனவே எழுதி வச்சிருக்கிற விதிப்படி தான் எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்னால், அப்போ கர்த்தர் ஏற்கனவே தீர்மானம் பண்ணினார், இவன் கடைசி வரைக்கும் சவுல் அவர்களுக்கு ராஜாவாக இருக்க வேண்டும் என்று தீர்மானம் பண்ணி கையில் கொடுத்தா அதை அவன் மீறி போட்டான். இன்னொரு காரியம் பாருங்க, நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 4வது வசனம். நியாயாதிபதிகள் 3:4. கர்த்தர் மோசேயை கொண்டு தங்கள் பிதாக்களுக்கு விதித்த கற்பனைகளுக்கு இஸ்ரவேலர் கீழ்ப்படிவார்களோ என்று அறியும்படி இஸ்ரவேலரை அவர்களாலே சோதிப்பதற்காக அவர்கள் விடப்பட்டிருந்தார்கள். இங்கே கர்த்தர்
ஒரு காரியத்தை மனிதனுக்காக விதித்து இது இவனுக்கு சரியாக இருக்கும், இது இவனுக்கு நன்மையை தரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாவற்றையும் கர்த்தர் அவனுக்கு கொடுத்திருக்கிறார். அங்கே சுதந்திரம் கொடுக்கிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த விதித்த கட்டளையின்படி நடப்பார்களோ மாட்டார்களோ என்று சொல்லி அங்கே அவர்களையே நிதானிக்க விட்டாராம். அப்படியானால் ஒரு காரியம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, கர்த்தர் ஒரு சில விஷயங்களை விரும்புகிறார், ஒரு சில காரியங்கள் இப்படி நடக்க வேண்டும் என்று சித்தம் கொள்ளுகிறார். ஆனால் அதை உங்கள் சாய்ஸ்க்கே தான் விடுறார். இவர்கள் நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களிடத்திலேயே அந்த சாய்ஸ் அங்கே கொடுக்கப்படுகிறத நாம் இங்கே பார்க்கிறோம். எனக்கு அன்பானதனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு சுதந்திரம் கொடுத்து படைத்திருக்கிறார். தீர்மானங்களை நாமே தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்மை அவரை போலவே படைத்திருக்கிறார். நம்ம வசனம் படிக்கிறோம் இல்லையா, ஆதியாகமம் 1 படிக்கிறோம். மனிதன் எப்படி உருவாக்கப்பட்டான்? அவருடைய சாயலாகவும் அவருடைய ரூபத்தின்படியையும் படைக்கப்பட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் எப்படி சுதந்திரவாளியோ அதே போல நாமும் சுதந்திரவாளிகளாக படைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் நன்மை எது தீமை எது என்று அவரே தீர்மானிப்பார். அவர் யார்கிட்டையும் போய் கேட்கணும்னு அவசியம் இல்லை. அவருக்கு முன்பதாக நன்மையும் தீமையும் இருந்தால் எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற சுதந்திரம் அவருக்கு உண்டு. அதே விதமான சுதந்திரத்தோடு நம்மையும் படைத்திருக்கிறார். நமக்கு முன்பதாகவும் நன்மையும் தீமையும் இருப்பதை காட்டுகிறார். உனக்கு எது வேணுமோ அதை நீயே தெரிந்து கொள். உரிமையை கொடுத்திருக்கிறார். யார் தலையிலையும் அவர் எழுதுவது இல்லை. இவன் இதைதான் செய்ய வேண்டும், இவனுடைய முடிவு இவ்வாறாக தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் ஒருபோதும் மனிதர்களுக்கு கட்டளையிடவே இல்லை. ஆனால் சூழ்நிலைகளை காண்பிக்கிறார், தொலைவில் உள்ள காரியத்தை காட்டுகிறார், அவருக்கு முன்பே தீர்க்க தரிசனமாக காரியங்களை விளக்கி கொடுத்திருக்கிறார், தேர்ந்தெடுக்கக்கூடிய சக்தியை கொடுத்திருக்கிறார். அப்படியானால் தேவனுக்கு என்னதான் விருப்பம்? எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்து விட்டு அதை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையை நம்முடைய கைகளிலே கொடுத்து விட்டாரே, உண்மையில் அவருடைய இருதயத்தில் என்ன நினைக்கிறார்? அவர் நம்மிடத்திலிருந்து என்ன எதிர்பார்க்கிறார்? அவருடைய விருப்பங்களை நாம் வேதாகமத்திலே சில இடங்கள் பதிவு செய்திருப்பதை நாம் காணலாம். பார்ப்போம். ஒரு சில வசனங்கள் மூலமாக அவருக்கு எதெல்லாம் விருப்பம். நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குது, கர்த்தருடைய சித்தத்தின்படியே நாம் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்குது. ஆனால் செயல்பாட்டில் தான் நமக்கு வர மாட்டேங்குது. அவருடைய விருப்பத்தின்படி நமக்கு செய்கிறதுக்கு வரல. ஆனால் நமக்கு ஒரு ஆசை இருக்குது, தேவனுடைய சித்தப்படி செய்ய வேண்டும் என்று. அப்போ அவருடைய சித்தம் என்ன? அவர் என்ன விரும்புகிறார்? பார்ப்போம் ஒரு சில வசனங்கள் மூலமாக. யாத்திராகமம் 33 அதிகாரம் 19வது வசனம். அவருக்கு ஒரு ஆசை இருக்குது பாருங்களேன். யாத்திராகமம் 33 அதிகாரம் 19வது வசனம். அதாவது சித்தம் அப்படின்னு சொன்னால் வில், விருப்பம். தேவ சித்தம் அப்படின்னு சொன்னால் தேவனுடைய விருப்பம். தேவனுடைய விருப்பம் பாருங்கள். யாத்திராகமம் 33:19. அதற்கு அவர், என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். கர்த்தருடைய விருப்பம். எவன் மேல் கிருபையாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் கிருபையாய் இருப்பேன். எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன். கர்த்தருடைய விருப்பம் மிக தெளிவாக சொல்றார். யார் மேலே கிருபையாக இருக்கணும்னு ஆசைப்படுறனோ அவன் மேலே கிருபையாக இருக்கும். யாருக்கு இரக்கம் செய்யணும்னு விரும்புகிறனோ அவனுக்கு தான் இரக்கம் செய்வேன். எங்கேயோ இடிக்குதுல்ல, என்னடா அது? கடவுளும் பார்ஷியாலிட்டி பார்ப்பாரா? அவரும் ஒரு சிலரை அப்படி தனியாக குறித்து வச்சுருக்காரோ, என் இதயத்துக்கு ஏற்றவன், என் மனசுக்கு ஏற்றவன் சொல்லிட்டு அவரும் நம்ம மத்தியில் பார்ஷியாலிட்டி பார்க்குறாரோ அப்படின்னு யோசித்தோம்னா, யோவான் 3 அதிகாரம் 16 வசனம் நமக்கு ஞாபகம் வருது. யோவான் 3:16 என்ன சொல்லுது? இங்கே இல்லை. அவர் என்ன விரும்புகிறாரா? தம்முடைய ஒரே குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ.
யார் மேலே அன்பு கூறுறார் அப்படின்னு சொன்னால், யார் தேவகுமாரனை விசுவாசிக்கிறானோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய வேண்டும். யார் அந்த எவனோ அப்படின்னா, யாரெல்லாம் அவர் விரும்புகிறதெல்லாம் ஆதாம் ஏவாளுக்குள்ளாக பிறந்த அத்தனை விதமான ஜனங்களும் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர்கள் மீட்கப்பட வேண்டும், அவர்கள் நித்திய நித்தியமாக வாழ வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். அப்படின்னா இந்த யாத்திரை 33 பார்த்தோமே, எவன் மேல் கிருபையாக இருப்பேனோ. அப்போ தேவகுமாரனை இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறானோ அவன் மேல் சித்தமாயிருப்பார், அவன் மேல் இரக்கமாயிருப்பார், அவன் மேல் கிருபையாயிருப்பார். அப்போ தேவனுக்கு விருப்பம் என்ன அப்படின்னு சொன்னால், எல்லோரும் அவர் கிருபைக்குள் வர வேண்டும், எல்லோர் மீது இரக்கம் கொடுக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பமாய் இருக்கிறது. அப்படியானால் அவனுக்கு என்னெல்லாம் செய்யணும்னு கர்த்தர் ஆசைப்படுறார் பாருங்க, அல்லது அவன் எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு பாருங்களேன். உபாகமம் 29ஆம் அதிகாரம் 19வது வசனம். உபாகமம் 29:19. உபாகம் 29:19. அப்படிப்பட்டவன் இந்த ஆணையுறுதியின் வார்த்தைகளை கேட்டும் தாகத்தின் நிமித்தம் வெறிக்க குடித்து மன இஷ்டப்படி நடந்தாலும் எனக்கு சுகமாய் உண்டாயிருக்கும் என்று தன் உள்ளத்தை தேற்றிக்கொண்டால் கர்த்தர் அவனை மன்னிக்க சித்தமாய் ஈரார். அவருக்கு விருப்பமில்லாத காரியம் என்ன அப்படின்னா, தான் செய்கிற தப்பை செஞ்சு அந்த தப்புக்கு நியாயம் பேசுகிறான் பார்த்தீங்களா, அப்படி நியாயம் பேசுகிறவனை கர்த்தர் ஒருபோதும் விரும்புவதில்லை. ஒன்றால் ஞாபகம் வச்சுக்கோ, கர்த்தர் பாவம் செய்கிறவனை வெறுக்கிறதே இல்லை, பாவம் செய்கிறவனை வெறுக்கிறதே இல்லை. ஆனால் யாரை வெறுக்கிறார் தெரியுங்களா? அது பாவம்னு தெரிஞ்சு அந்த பாவத்தை சுட்டி காட்டி அதுக்கு பிற்பாடும் நான் ஏன் செஞ்சேன்னா அப்படின்னு இழுக்கிறான் பார்த்தீங்களா, அப்போ தான் அவருக்கு வெறுப்பே வருது. முதல் பாவம் செஞ்சான் பார்த்தீங்களா, அவனை பற்றி ஐயோ அறியாமல் செய்கிறான், புரியாமல் செய்கிறான், அவனும் இரக்கம் கொள்ளுகிறார். ஆனால் அதுக்கு அவன் நியாயம் பேசும்போது தான் கர்த்தர் அவனை வெறுக்கிறார். அப்படியானால் கர்த்தருடைய விருப்பம் என்ன அப்படின்னா, தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கக்கூடாது, கீழ்ப்படியணும். அப்போ தேவனுடைய விருப்பம் அவருடைய கற்பனைகளுக்கு அவர்கள் கீழ்ப்படிய வேண்டும், தன்னுடைய தவறுகளையும் தன்னுடைய குற்றங்களையும் பாவங்களையும் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். சரி, இன்னும் ஒரு சில சித்தங்களை அவருடைய விருப்பங்களை பார்ப்போம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். யாக்கோபு 1:18. அவர் சித்தங்கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற்பலன் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தார். அவர் என்ன விரும்புகிறார்னா, நம்மை சத்திய வசனத்தினாலே ஜனிப்பிக்க வேண்டும், நம்மை புதுப்பிக்க வேண்டும், புதுப்பிறப்பு அடைய செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. நீங்கள் கவனிச்சுட்டே வாங்க, கர்த்தர் எதையெல்லாம் விரும்புகிறார், அவர் எதையெல்லாம் நம்மிடத்தில் நடக்க வேண்டும் என்று சித்தம் கொண்டிருக்கிறார்ன்றதை கவனிச்சுட்டே வாங்க. அந்த சித்தத்தை தான் நம்மளும் சிந்திக்கிறோமான்றதை பார்ப்போம். முதல் சித்தம் என்ன? அவர் முதல்ல பார்த்தது நாம் பாவம் செய்யக்கூடாது என்று அவர் விரும்புகிறார். இப்போ என்ன பார்த்தோம் அப்படின்னா, சத்திய வசனத்தினால நம்மை ஜனிப்பிக்க வேண்டும், புதுப்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். மூன்றாவது, எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 21வது வசனம். எபிரேயர் 13:21. இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியையிலும் சீர்பொருந்தினவர்களாக ஆக்குவாராக. நம்மை சீர்பொருந்த செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். நம்ம சீர் இல்லாமல் இருக்கிறோம், ஒழுங்கு இல்லாமல் இருக்கிறோம், நம்மை ஒழுங்குபடுத்த வேண்டும், சீர்படுத்த வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இன்னொரு விருப்பம் பாருங்க, 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். பாருங்க, நாம் சத்திய அறிவை அடைய வேண்டும்.
நாம் சத்தியத்தை அறிய வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நாம் ஒழுங்காக இருக்க வேண்டும், சீர்பொருந்தியவர்களாக இருக்கணும்னு சொன்னால் சத்தியத்தை அறிந்தால்தான் சீர்பொருந்தியவர்களாக இருக்க முடியும். ஆகையால் தேவனுடைய விருப்பம் நாம் சத்தியத்தை அறிய வேண்டும் என்பது அவருடைய சித்தமாக இருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. நாம் பரிசுத்தமுள்ளவர்களாக ஆக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். நீங்கள் நன்மை செய்கிறதினாலே புத்தியீன மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அறியாமையை அடக்குவது நல்ல ஞாபகங்க. இது நம்ம எல்லாருக்கும் தேவையான ஒன்று. ஒரு மனிதனுடைய அறியாமையை அடக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம். அந்த அறியாமையை போக்க வேண்டும். ஒரு மனிதன் சத்தியத்தை அறியாதவனாக, ஒழுக்கத்தை அறியாதவனாக, தேவனுக்கு பிரியமான வழியை அறியாதவனாக இருக்கும்போது அந்த அறியாமையை அடக்க வேண்டும். அந்த அறியாமையை அவனிடத்திலிருந்து விளக்க வேண்டும், அவனிடத்தில் அகற்ற வேண்டும். என்ன செய்யலாம்? நம்மளாம் இது வரைக்கும் என்ன பண்ணிகிட்ருக்கோம்? என்னையும் சேர்த்து தான் பிரசங்கம் பண்ணிகிட்ருக்கோம். சத்தியம் அறியாதவனுக்கு சத்தியம் அறியத்தக்கதாக, வேதம் அறியாதவனுக்கு வேதத்தை சொல்லிக் கொடுக்கத்தக்கதாக பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், போதகம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்படியெல்லாம் செய்தால் அவனுடைய அறியாமையை அகற்றி விடலாம், அவனுக்கு ஒரு அறிவு தெளிவை கொடுத்து விடலாம் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் பேதுரு இங்கே சொல்கிறாரு, நீங்கள் நன்மையை செய்கிறதினாலே புத்தியுன மனுஷனுடைய அறியாமையை அடக்குங்கள். நீங்கள் நன்மை செய்கிறதினாலே அறியாதவனுக்கு, புரியாதவனுக்கு, அது அவனுக்கு எது தெரியலையோ அதை சொல்லி கொடுங்க. வாயால் சொல்லாத, செய்கையால் காட்டுங்கிறார். ஒரு மனிதனுடைய அறியாமையை, அவனுக்கு புரியாமையை அவனுக்கு அகற்ற வேண்டும் என்று சொன்னால் உன் பிரசங்கம், உன் உபதேசம் ஒன்றதுக்கு ஆகாது. நீ நடக்க நீ எடுத்துக்காட்டுற வாழ்க்கை இதுதான் ஒரு மனுஷனுடைய அறியாமையை போக்குமே தவிர நாம் வாய்கிழிய பேசுவதனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. மனிதர்கள் சத்தியத்தை அறிந்து சீர்பொருந்த வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். ஆனால் அது எப்படி செயல்பட வேண்டும் என்று சொன்னால், சத்தியத்தை அறிந்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக, தங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக அந்த அறியாமையை போக்க வேண்டும், வெளிச்சத்தை ஒளிரச் செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. உங்களை குறித்து தேவனுடைய சித்தம், அவருடைய விருப்பம் என்னவென்று சொன்னால், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். எப்படி? நன்மைகள் நடக்கும்போது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் தீமைகள் ஏற்படும் போதும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். உதாரண புருஷன் யோபுவை போல. இது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. வரிசையாக பாருங்கள், பல வசனங்கள் பார்த்தோம். அவைகள் அனைத்தும் தேவனுடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறது. பொல்லாங்கை விட்டு வெளியேற வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. சீர்பொருந்த வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. பரிசுத்தமுள்ளவர்களாக ஆக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அறியாமையை அடக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. உதாரணத்துக்கு, இந்த தேவனுடைய சித்தம் எல்லாமே நம்ம தலையில் ஏற்கனவே எழுதி வச்சிருக்கனே வச்சுக்குவோமே, அதுபடி தான் நடக்குதா? எல்லா ஜனங்களும் சொல்கிறாங்கல்ல,
விதிப்படி தான் நடக்குது, தலையில் எழுதி வச்சதின்படி தான் நடக்குது, தேவன் என்ன விரும்புகிறாரோ அதுதான் நடக்குது, அவர் ஏற்கனவே எழுதி வச்சிட்டாரு அதுதான் நடக்குது இப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்த்தோம் தேவனுடைய விருப்பம் என்னன்றதை பார்த்தோம். அவருடைய விருப்பத்தை நம்ம தலையில் எழுதி வச்சிட்டாரு. இப்போ அதுதானே நடக்கணும். நடக்குதா? தேவன் சொன்ன சீர்பொருந்தியவர்களாக நாம் முழுசாக நடக்கவே இல்லையே. நமக்கு என்ன நேர்ந்தாலும் நம்ம ஸ்தோத்திரம் சொல்கிறது இல்லையே. அப்படியானால் தேவன் எதையும் நீ இப்படி தான் ஆவ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சித்தம் கொள்ளவில்லை. நீ இப்படி தான் இருப்ப அப்படின்னு எழுதி வைக்கவில்லை. மாறாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிறது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இதையெல்லாம் அவர் எழுதியும் வச்சிருக்கிறார். ஆனால் அதை செய்வதும் செய்யாமல் போவதும் நம்முடைய கையில் தான் இருக்குது. நம்ம நினச்சிக்கிட்டோம் எதை செஞ்சாலும் அது நடந்து முடியும் போது தேவனுடைய சித்தம்பா சொல்லிவிடுறோம்ல. கேட்டால் என்ன சொல்லிடுறோம்? அது தேவனுடைய சித்தம், செஞ்சதெல்லாம் நம்ம. அதனுடைய விளைவு பாதகமாக வரும்போது அவர் பார்த்துக்குவார், அவர் எல்லாம் சொன்னபடி தான் நடக்குது அப்படின்னு சொல்கிறோம்ல. ஆனால் சிலருடைய வாழ்க்கையை நான் இப்போ காட்டுறேன் வேதாகமத்தில். அவங்களும் அப்படி தான் நினச்சிக்கிட்டாங்க. என்னென்னு செய்ததெல்லாம் சொந்த சித்தப்படி செஞ்சுட்டு அது தேவனுடைய சித்தம்னு சொல்லி பழி போட்டாங்க. பார்க்குறீங்களா? முதல்ல மிஸ்டர் ஆபிரகாம் அண்ட் சாராள் 2 பேர் வராங்க. இந்த ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் கர்த்தர் ஒரு விதியை எழுதி வச்சார். என்ன விதி எழுதி வச்சார்? ஒரு 75 வயசில் ஒரு 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 விதியை எழுதி வச்சார். 75 வயசில் உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொன்னார். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடுகள், குழந்தை பிறப்பதற்கான அறிகுறிகள் எல்லாமே நின்று போன சூழ்நிலையில் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் நம்ம வார்த்தையின்படியே அவர்களுக்கு எழுதி வச்ச விதி 75 வயசில் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொன்னார்ல. அப்போ அதன்படி தான் நடக்கணும். என்ன செஞ்சாங்க சாராள் அம்மையார்? சாராள் அம்மையார் பார்த்தாங்க, ஏன் கிறுக்கு மனுஷா, கர்த்தர் தான் சொல்லிட்டார்ல, நம்ம குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறக்கும்னு சொன்னார்ல, நம்ம மண்டையில் ஏதாவது இருக்கா? எனக்கு தான் குழந்தையே பிறக்காதுன்னு தெரியும்ல. அப்போ பிறக்காத இடத்துல குழந்தை பிறக்குதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நம்ம கொலை வழக்கப்படி நம்ம குடும்பத்தில் உள்ள அடிமை பொண்ணை தூக்கி உனக்கு கட்டி வச்சோம்னா அது மூலமாக ஒரு சந்ததி வந்ததுன்னா நம்ம கொலை வழக்கப்படி அதுதான் வாரிசு சொன்னிச்சு அந்த அம்மா. இந்த அம்மா என்ன சொல்ல வருது? தேவனுடைய சித்தம் அடிமை பெண்ணாகிய ஆகார் வழியாக குழந்தை பிறந்தா அதை வேணாம் சொல்லுது. அது தேவனுடைய சித்தமாக இருக்குமோ அப்படின்னு நினச்சி ஆகாரை கட்டி வச்சிச்சு புருஷனுக்கு. அங்கேயும் ஒரு குழந்தை வந்துச்சு. குழந்தை பிறந்தவனே இந்த அம்மா நினச்சிச்சு, ஆண்டவன் சித்தப்படியே எனக்கு ஒரு வாரிசு கிடச்சதுன்னுச்சு. ஆனால் கடைசியில் அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு அது கர்த்தருடைய சித்தம் அல்ல அப்படின்னு. எப்படி? அந்த ஆகார் தான் குழந்தைய இந்த அம்மாட்ட கொடுக்க மாட்டேன்ருச்சு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சாராள் நினைத்து கொண்டாள், தேவனுடைய சித்தத்தை நான் நிறைவேற்றுகிறேன் என்று நினைத்து கொண்டு தன் சொந்த சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவள் முயற்சி எடுத்தாள். கடைசியில் என்ன ஆகி போச்சு? நம்ம ஊரில் சொல்கிறபடி சக்கலாத்தி சண்டையாகி மாறி போச்சு. இன்றைக்கு வரைக்கும் இந்த உலகத்துக்கு ஒரு சாபக்கேடாக ஆகும்படியாக, எப்போதும் உலகம் முழுவதும் போர் நடந்து கொண்டே இருக்கும்படியாக ஒரு கூட்டம் இந்த உலகத்தில் தோன்றுவதற்கு சாராளுடைய சித்தம் அங்கே தோன்றியதை நாம் பார்க்கிறோம். அது தேவ சித்தம் அல்ல, மனிதன் தானாக இது தேவ சித்தம் என்று நினைத்து கொண்டு மனித சித்தத்தை நிறைவேற்றினான். கேட்டால் அது தேவ சித்தம் என்று மாற்றிக்கொண்டான். இன்னொரு அம்மையார், ரெபேக்கால்னு ஒரு அம்மையார். அந்த அம்மாட்ட கர்த்தர் சொன்னார், உன் வயிற்றில் 2 குழந்தை உருவாகிருக்கு, ரெட்டை குழந்தை, அதில் இளையவன் மூத்தவனை ஆழ்வான் அப்படின்னு வயிற்றில் இருக்கும்போதே தீர்க்க தரிசனம் சொல்லிட்டார். இளையவன் மூத்தவனை ஆழ்வான் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆக்சுவலாக ஒரு குடும்பத்துக்கு மூத்த பையன் தான் அந்த குடும்பத்தை அடுத்து அப்பாவுக்கு அடுத்து நிர்வகிக்கக்கூடியவன். ஆனால் கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் என்னது? இளையவன் தான் அந்த குடும்பத்தை ஆழ்வான்னு சொல்லிட்டு பார்த்துச்சு இந்த அம்மா ரெபேக்கா.
இந்த பிள்ளைகள் வளரும்போது பார்த்தா இந்த ஏசா மூத்த பையன்தான் திடகாத்திரமாக வந்துக்கிட்டு இருக்கான். எல்லா விதத்துலையும், வீரத்துலையும் சரி, தைரியத்திலையும் சரி, எல்லா டாமினேஷன்லையும் சரி, எல்லா வகையிலையுமே மூத்த பையன் தான் நல்லா வந்துக்கிட்டு இருக்கான். இந்த அம்மாவுக்கு, ரெபேக்காவுக்கு ஒரு கில்ட்டி கான்சியஸ் ஆகிப்போச்சு. ரெண்டாவது பையன் வீட்டையே சுற்றி வரான், அம்மா காலவே சுற்றி வரான், ரொம்ப ஹம்புளாக இருக்கான். இந்த அம்மாவுக்கு ஒரு எண்ணம், தனக்கு கர்த்தர் தீர்க்கதரிசனம் என்ன சொன்னார்? இளையவன் தான் மூத்தவனை ஆழ்வான். அப்போனா கர்த்தருடைய வாக்குத்தத்தம் தான் நிறைவேறணும், கர்த்தருடைய தீர்க்கதரிசனம் தான் நிறைவேறணும். இந்த பையன் இப்படியே இருந்தான்னு சொன்னால் இந்த இளைய பையன் அந்த மூத்தவனை ஆள மாட்டான் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்துட்டு மூத்த பையனுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை தப்பான வழியில் ரெண்டாவது பையனுக்கு கிடைக்க வச்சான். ரெபேக்காள் நினைத்து கொண்டால் தேவ சித்தம் இளையவனை மூத்தவனாக அல்லது மூத்தவனுக்குரிய ஸ்தானத்தில் நிறுத்த வேண்டும், இது தேவனுடைய சித்தம் என்று நினைத்து கொண்டாள். அதற்கான எல்லா விதமான காரியங்களையும் செய்தா அது எல்லாமே அவளுக்கு வாய்த்தது. அவன் நினைத்தபடி அவன் அவன் மூத்த மகன் ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக தன் தந்தையின் கட்டளையின்படியே வேட்டையாட போயிட்டான். சந்தர்ப்பம் மிக அருமையாக கிடைத்தது. சாராள் ரெபேக்காள் நினைத்து கொண்டால் கர்த்தர் மிக சரியான தருணத்தை, அவருடைய திட்டம், அவருடைய சித்தம் நிறைவேறுவதற்கு எனக்கு கொடுத்திருக்கிறார், இதுதான் சரியான தருணம் என்று தன்னுடைய இளைய மகனை மூத்த மகன் போல அப்பாவிடம் அனுப்பிவிட்டாள். வேஷம் போட்டு செஞ்சு கொடுத்தாச்சு, எல்லாம் நிறைவேறியது. ரெபேக்காள் நினைத்து கொண்டால் தேவனுடைய சித்தம் மிக தெளிவாக நிறைவேறுகிறது. அநேக நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சில விஷயங்கள் அது தவறாக இருந்த போதிலும் நமக்கு சாதகமாகவே நிறைவேறுவது போல் தெரியும். நம்ம நினச்சிக்குவோம் தேவன் இதை விரும்புகிறார் என்று நினைத்திருப்போம். ஏன்னா கெட்டதெல்லாம் வருது, ஜெபிக்கிறதெல்லாம் வாய்க்குது, எல்லாமே கைகூடி வருது. பில்டிங் அப்படியே அப்படியே அந்த விஷயத்தை கட்டிக்கிட்டே போவோம். கடைசியில் பார்த்தா தொம்முன்னு உடஞ்சி போகும். என்னடா அது, தேவ சித்தப்படி தானே எல்லாமே அனுகூலமாக நடந்தது, கடைசியில் அது வாய்க்கலையே அப்படின்னு சொல்லுவோம் பாருங்களேன். அதே மாதிரி ரெபேக்காளுக்கு இளைய குமாரன், அந்த குடும்பத்தினுடைய மூத்த மகனுடைய பொறுப்புகள், ஆசீர்வாதங்கள் எல்லாம் இளைய மகனுக்கு கிடைக்கும்படியான சகலவித சந்தர்ப்பங்களும் நடைபெற்றது. எல்லாம் நிறைவேறின மாதிரியே தெரிஞ்சிச்சு. கடைசியில் பார்த்தா அந்த இளைய மகன் வீட்டை விட்டே நாட்டை விட்டே ஓடிப்போகும் அளவிற்கு எல்லாம் தலைகீழாக மாறிப்போனவன். வீட்டை ஆள வேண்டியவன் காட்டை நோக்கி ஓடினான் என்று சொல்லி பார்க்கிறோம். கேட்டா, ரெபேக்காளை கேட்டா தேவனுடைய சித்தம் என்று சொன்னான். தன்னுடைய சுய சித்தத்தை நிறைவேற்றத்தக்கதாக தேவ சித்தம் என்று பழி போட்டாள். இன்னொருத்தர் இருக்கார், மோசே. தேவனுடைய சித்தம் என்னவென்றால் மோசேயை கொண்டு எகிப்தில் அடிமையாக இருக்கக்கூடிய இஸ்ரவேல் ஜனங்களை மீட்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். ஐயா என்ன பண்ணார் தெரியுமா? அதெல்லாம் முடியாது, வேற யாராச்சும் அனுப்பு. பாருங்க, யாத்திராகமம் 4:13. யாத்திராகமம் 4:13. அதற்கு அவன், ஆண்டவரே நீர் அனுப்ப சித்தமாக இருக்கிற யாரையாகிலும் அனுப்பும். கர்த்தர் ஏற்கனவே அவன்கிட்ட சொன்னார், அப்படி விருப்பம் என்னன்னு சொன்னார். எப்போ நீ தான் எகிப்துக்கு போகணும், நீ தான் அந்த ஜனங்களை கூப்பிட்டு வரணும்னு சொல்கிறாரு. ஆனால் இவன் சொல்கிறான், உங்களுக்கு சித்தமாக யார் இருக்கானோ அவனை அனுப்புங்க, என்னைய வேண்டாம். என்ன நடந்துச்சு தெரியுமா? இவன் கர்த்தர் என்ன செஞ்சிட்டாருனாக்கா, அடுத்து உன் சகோதரன் ஆரோனை கூப்பிட்டு போ அப்படின்னு சொன்னார். ஆரோனை கூப்பிட்டு போ அப்படின்னு சொன்னார். கடைசியில் நடந்தது, ஆரோனை கூப்பிட்டு போனதுக்கு கிடைச்ச ஒரே பலன், அந்த ஜனங்கள் அனைவரும் மீண்டும் விக்கிரகத்தை நோக்கி வழிநடத்தப்பட்டார்கள். எதை கர்த்தர் வேண்டான்னு சொன்னாரோ அவர்கள் பாகால்களை, கன்றுக்குட்டிகளை வணங்கும்படியாக போய்விட்டார்கள். எனக்கு கண்பானது எப்படி பிள்ளை, எல்லாமே தலையில் எழுதி வச்சதின்படி தான் நடக்கும்னு சொல்கிறோம். ஆனால் கர்த்தர் எழுதி வச்சபடியே எங்கேயுமே நடந்த மாதிரியே தெரில. வேதாகம் மிக தெளிவாக சொல்லுது, உங்கள் தலையில் எதுவுமே எழுதப்படவில்லை, நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லித்தரப்பட்டிருக்கிறது.
அதை கேட்டு நடக்கிறதும் நடக்காமல் போகிறதும் அது உங்கள் கையில். நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தேவனுடைய சித்தம் என்பது, அதுவும் முக்கியமாக இந்த பாவ உலகத்தில் தேவனுடைய சித்தம் வித்தியாசமாக இருக்கிறது. நாம் எல்லாரும் கர்த்தரை நோக்கி நன்மைக்காகவே ஜெபிக்கிறோம். நாம் எல்லோரும் கர்த்தரை நோக்கி நன்மை கிடைக்கும் என்றே அவரிடத்தில் வருகிறோம். ஆனால் கர்த்தருடைய சித்தத்தை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தாவாகிய அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவர்கள். கர்த்தருக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணுமா? எப்படிப்பட்ட ஒப்பு கொடுத்தல் அப்படின்னா, தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறவர்களாக. தேவனுடைய சித்தம் நீங்கள் பாடு அனுபவிக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறதா? கேட்குறதே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. அவரிடத்தில் பாடுகள் எல்லாம் வேண்டாம், நான் நன்மை வேண்டும் என்று சொல்லி நான் வந்தால், தேவனிடத்தில் என்ன விருப்பம் வச்சுருக்காரு அப்படின்னா, நீங்கள் பாடு அனுபவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறாராம். என்ன பாடுகள், என்ன கஷ்டத்தை நம்ம அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறாரு? 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 1 வசனத்தை பாருங்கள். ஏன் நாம் பாடு அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்? இப்படி இருக்க, கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள். என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்து நமக்காக மாம்சத்தில் பாடுபட்டார். உங்களுக்காக தான் கிறிஸ்து பாடுபட்டார். ஆகையால் அப்படிப்பட்ட சிந்தனையை நீங்களும் வளர்த்துக்கங்க, கிறிஸ்துவை போல் பாடுபட வேண்டும் என்று. ஐயோ ஆண்டவரே, அந்த பாடு தான் வேணான்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட வந்தேன், திரும்பவும் கிறிஸ்துவை போல் பாடுபடுன்னு என்ன அர்த்தம் சொல்கிறார். அடுத்து 2வது வசனம். ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பானாக. அவர் என்ன சொல்றாருன்னா, நீ பாவங்களை விட்டு ஓய்ந்து இருக்கும்போது இந்த பாவ உலகம் உனக்கு நன்மை தராது, தீமை தான் தரும். உதாரணம் யாரு? இயேசு கிறிஸ்துவானவர். இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் இருக்கும்போது அவர் நன்மை செய்தும் பாடு அனுபவிக்கிறவராக இருந்தார். அவர் நன்மை செய்தும் பாடு அனுபவிக்கிறவராக இருந்தார். அப்போ அவருடைய சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள். அப்போ தேவனுடைய சித்தம் நீங்கள் நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி நன்மை செய்தும் தீமை அனுபவித்தால் நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் உங்களோட கூட இருக்கிறேன். அப்போ தேவனுடைய சித்தம் பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பானாக. அதுதான் அதே பேதுரு சொல்கிறாரு. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில், தீமை செய்து பாடு அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பது மேன்மையாய் இருக்கும். தீமை செய்து பாடு அனுபவிக்கிறதை விட நன்மை செய்து பாடு அனுபவிப்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. எனக்கு அன்பான பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவுக்கு கூட ஒரு சுய சித்தம் இருந்துச்சுங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு கூட சுய சித்தம் ஒன்று இருந்தது. பாருங்களேன், எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 7வது வசனம் பவுல் சொல்லுகிறார். எபிரேயர் 10:7 இதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தை மீண்டும் நினைவு கூறுகிறார். என்ன சொல்றாரு? அப்பொழுது நான், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புத்தகச் சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உம்முடைய சித்தத்தை, பிதாகிட்ட சொல்றாரு, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். என்னடா செய்ய போறாரு அப்படின்னா, பாடுகளை அனுபவிப்பதற்காக, பாவிகளுக்காக மரணம் அடைவதற்காக இதோ வருகிறேன் என்று சந்தோஷமா சொல்றாரு. பாருங்க, இவ்வளவு சந்தோஷமா சொன்னவர் பாடுகள் அனுபவிக்க போகும்போது உன்னை சொல்றாரு பாருங்களேன். லூக்கா 22ஆம் அதிகாரம் 42வது வசனம்.
ஏற்கனவே பிதா கிட்ட சொல்கிறாரு, நான் உம்முடைய சித்தப்படியே நான் வரேன், நீங்கள் என்னெல்லாம் சொல்லுவீங்க அதெல்லாம் செய்கிறதுக்கு வரேன் அப்படின்னு சொன்னவர் இப்போ ஒன்று சொல்கிறார். லூக்கா 22:42, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். எங்கே சொல்கிறாரு? கெத்செமனே தோட்டத்தில். பாடுகள் எல்லாம், பாவங்கள் எல்லாம் அவர் தலை மீது சுமத்தப்படுகிறது. அன்று இரவு காட்டி கொடுக்கப்பட போகிறார். அவர் பலவிதமான பாடுகளுக்கு உள்ளாக போகிறார். அவர் 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 கொல்லப்பட போகிறார். இவ்வளோ அவருடைய மனத்திரையில், மனக்கண்ணுக்கு முன்னால் ஓடுது. இப்போ இயேசு கிறிஸ்துவானவர் பாடு அனுபவிப்பாராக. அதற்கு பலன் வேண்டி பிதாவை நோக்கி ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறார். ஜெபம் பண்ணும்போது தான் சொல்கிறாரு, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம், என்ன பாத்திரம், இப்போ நான் வந்து இங்கே பாவங்கள்லாம் சுமந்துட்டுருக்கனே, அடுத்து பலியாக போகிறேனே, இந்த பாத்திரம் எனக்கு வேண்டாம். ஆனால் அவர் வேண்டான்னு சொல்கிற கருத்து வேற. எதுக்கு வேணான்னார்னா, இந்த பாடுகளுக்கு பயந்தோ, பாவங்களுக்கு பயந்தோ, அடிக்கு பயந்தோ, உளிக்கு பயந்தோ, சாவுக்கு பயந்தோ சொல்லலை. அவர் எதுக்கு சொல்கிறாருன்னா, அந்த கெத்செமனே தோட்டத்தில் முழங்கால் படிட்டு இப்படியே வானத்தை பார்க்குறாரு. எப்போதும் பிதாவை முகமுகமாக தரிசித்த இயேசு கிறிஸ்துவுக்கு இப்போ பிதாவின் முகம் மறைக்கப்பட்டது. உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி இந்த இயேசு கிறிஸ்துவின் தலை மீது இப்போது பாவங்கள் சுமர ஆரம்பிக்கிறது. இவர் பாவியாக ஆக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். பரிசுத்தம் இல்லாத இடத்தில் தேவன் வாசமாய் இருப்பதில்லை என்ற வசனத்துக்கு ஏற்ப இப்போ இயேசு கிறிஸ்துனுடைய பரிசுத்தம் நீங்குகிறது. அவர் மீது அசுத்தங்கள், பாவங்கள் பொழியப்படுகிறது, ஏற்றப்படுகிறது. இப்போது இயேசுவானவர் பாவியாக ஆகிறார் அல்லது பாவியாக ஆக்கப்படுகிறார். பிதாவின் முகம் அவருக்கு மறைக்கப்படுகிறது. இதை உணர்ந்த இயேசு கிறிஸ்து பிதாவின் முகத்தை தரிசிக்க முடியாமல், அவரோடு நேரடியாக தொடர்பு கொள்ள முடியாமல் கதறி அழுகக்கூடிய அந்த காட்சி தான், ஆண்டவரே உம்மை பார்க்காம இருக்கிறதுக்கு இந்த பாத்திரமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு கேட்குறார். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவின் முகம் மறைக்கப்படுவதை அவரால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியவில்லை. ஆகையால் இந்த பாத்திரம் எனக்கு வேண்டாம். அப்போ இயேசு கிறிஸ்துவ விருப்பம் என்ன அப்படின்னாக்கா, வேண்டாம், இந்த பாத்திரம் எனக்கு வேண்டாம், இந்த கேரக்டர் எனக்கு வேண்டாம். ஆனால் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கடவது என்று ஜெபம் பண்ணினார். ஏன் சித்தப்படி அல்ல, உங்கள் சித்தப்படி. என் விருப்பம் இதுதான், எனக்கு இது விருப்பமாக இருக்குது. உங்களை விட்டு பிரிகிறது எனக்கு மனசே இல்லை, ஒரு வினாடி கூட என்னால் பிரிஞ்சு இருக்க முடியாது. ஆனால் என்னால் முடியலை. ஆனாலும் என்னதான் எனக்கு விருப்பமாக இருந்தாலும் உங்கள் சித்தம் என்னவோ அதுதான் நிறைவேறணும். கடைசியில் பிதாவின் சித்தம் தான் நிறைவேறியது. இயேசு கிறிஸ்துவின் விருப்பம் அங்கே நிறைவேற்றப்படவில்லை. இங்கே ஒரு காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், கர்த்தர் எப்போதுமே எல்லாவற்றையும் உங்கள் சாய்ஸ்ன்னு கொடுத்துட்டு வேடிக்கை பார்க்குறவர் அல்ல. சில வேளைகளில் இந்த ரட்சிப்பின் காரியம், மனிதனை மீட்கக்கூடிய இந்த திட்டத்தில் எங்காவது ஏதாவது தேவைப்படுமானால் கர்த்தர் அங்கே இடைபடுகிறார். அங்கே அவருடைய சித்தத்தின்படியே நிறைவேற்றுகிறார். அதை உங்கள் சாய்ஸில் கொடுக்கறதே இல்லை. இது அனைவருடைய வாழ்க்கையில் பார்க்கலாம். யோனாவுடைய வாழ்க்கையில் பார்க்கலாம். யோனாவுடைய விருப்பம் என்ன? யோனாவுக்கு அங்கே அவர் போக வேண்டிய இடத்துக்கு போகக்கூடாது. கர்த்தர் எங்கே போய் இவனை ஊழியம் செய்ய சொன்னாரோ அந்த இடத்துக்கு போகக்கூடாது. மாறாக வேறு இடத்துக்கு போனான். அவனை திருப்பி தரத்தரம் இழுத்துட்டு வந்து திருப்பி எங்கே அவன் ஊழியம் செய்யணுமோ அங்கே தான் இழுத்து விட்டார். ஸோ அங்கே யோனாவின் சித்தம் நிறைவேறவில்லை, தேவனுடைய சித்தம்தான் நிறைவேறியது. ஒரு சில இடங்களில் மாத்திரம், அதுவும் மனிதனுடைய ரட்சிப்பின் திட்டத்துக்கு ஏதுவான காரியத்தில் மட்டும்தான் சில இடங்களில் தேவன் தம்முடைய சித்தத்தை தான் நிறைவேற்றுகிறார். ஆனால் மற்ற எல்லா இடத்துலையுமே வழியை மட்டும்தான் காட்டுறாரு. அங்கே நம்ம எடுக்கிற சாய்ஸ் தான்.
ஸோ நாம் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத தான் தேவனுடைய சித்தத்துக்கு உகந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு தேவனுடைய விருப்பம் என்னெல்லாம் சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட்டை பார்த்தோம். சரி, அப்படியானால் இங்கே யாருடைய தலையிலையும் கர்த்தர் எழுதி வைக்கவில்லை. அவருடைய வாழ்க்கை இன்னென்ன காலத்தில் இதுதான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் ஏற்கனவே விதிக்கவில்லை. உங்கள் விதிப்படி தான் அங்கே நடப்பதில்லை. நீங்கள் எடுக்கிற தீர்மானம்தான். நீங்கள் என்ன தீர்மானம் எடுக்கிறீர்களோ அந்த தீர்மானத்தின்படியே அங்கே நடைபெறுவதை நாம் பார்க்கலாம். பாருங்கள், நம்ம கடைசியாக கொடுக்கப்படுகிற எச்சரிக்கையை பாருங்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 15 பார்ப்போம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 15 ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல் நடவாமல், பவுல் ஆரம்பிக்கும் போது ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல் நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல் கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். நல்லா வாசிங்க. இந்த எபேசியர் புஸ்தகத்தில் இந்த அதிகாரத்தில் இந்த வசனங்களில் மிக தெளிவாக நம்ம இடத்துல பேசுகிறார். நீங்கள் மற்றவங்கள மாதிரி ஞானம் இல்லாமலாம் நடக்காதீங்க. இந்த கடைசி காலம் மிக பொல்லாத காலம். ஆகையினால இந்த காலத்தை சூழ்நிலையை பார்த்து நடந்துக்கங்க. ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். நீங்களா உங்கள் இஷ்டத்துக்கு இதுதான் கர்த்தருடைய சித்தமோ அதுதான் கர்த்தருடைய சித்தமோ நீங்களா குழப்பிக்கிறாதீங்க. கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று அறிவுபூர்வமாக நடந்து கொள்ளுங்கள் சொல்கிறாரு. துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல், துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினாலே நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். தேவனுடைய சித்தம் நீங்களும் நானும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து வேத வசனத்துக்கு இணங்கியவர்களாக பொல்லாத வழிகளையெல்லாம் விட்டுவிட்டு எல்லாவற்றுக்கும் தேவனை ஸ்தோத்தரித்து அவருக்கு நன்றி சொல்லி நீங்கள் தெய்வ பயத்தோடு இருங்கள் என்று சொல்லுகிறார். தேவனுடைய சித்தம். நீங்களும் நானும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பொல்லாத காரியங்களை செய்துவிட்டு அது தேவனுடைய சித்தம் என்று சொல்லாதீர்கள். ஒருவருக்கு மேல் ஒருவர் வஞ்சனையை வைத்துக்கொண்டு ஒருவருக்கு மேல் ஒருவர் பொறாமையை வைத்துக்கொண்டு அதனால் ஏற்படுகிற விளைவுகளை தேவனுடைய சித்தம் என்று சொல்லாதீர்கள். நீங்கள் தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் நன்மை செய்யுங்கள். நம்ம எப்படி ஜெபம் பண்ணணும் தெரியுங்களா? தேவனிடத்தில் யாக்கோபு 4ஆம் அதிகாரம் நாம் எப்படி ஜெபம் பண்ணணும் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 13-15 வசனங்கள். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 13 மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்திற்கு போய் அங்கே 1 வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே கேளுங்கள். நாங்கள் இன்னும் 1 வருஷம் இருப்போம், இந்த இடத்துக்கு போகிறோம், இந்த இடத்துல போய் சம்பாதிக்க போகிறோம், இது இவ்வளோ பணம் சம்பாதிக்க போகிறோம், அப்புறம் இவ்வளோ பெரிய கோபுரம் கட்ட போகிறோம், இவ்வளோ பெரிய நிலம் வாங்க போகிறோம் அப்படின்னு எண்ணுகிறவர்களே கேளுங்கள். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல் இருக்கிறதே. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். அதுக்காக நம்ம பொருள் தேடி போகக்கூடாதா? சம்பாத்தியம் தேடி போகக்கூடாதா? வேலை செய்யாமல் இருக்கணுமா? அதெல்லாம் சொல்லலை. அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. சரியா? இந்த உலகத்தில் நீங்கள் வாழணும் அப்படின்னாக்கா பொருள் வேண்டும், சம்பாத்தியம் வேணும், பணம் வேணும். ஆனால் அது எப்படிப்பட்டதாக இருக்கணும்?
எதை நோக்கமாக வைத்திருக்க வேண்டும்? நான் எங்கே சென்றாலும் தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும். நான் எவ்வளவு சம்பாதித்தாலும் தேவனுக்கு பிரியமானதை செய்ய வேண்டும். அப்படி தேவனுக்கு, அவருக்கு பிரியமானதுக்கு நான் ஒப்பு கொடுத்து என்னுடைய வாழ்க்கையை அமைத்து தேவனுக்கு சித்தமானபடி நான் வாழ வேண்டும் அப்படின்ற அந்த ஒரு ஹம்பிளான வாழ்க்கையை தேவன் எதிர்பார்க்கிறார். நாம் ஒருவருக்கொருவர் நன்மை செய்கிறவர்களாக, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக நாம் இருந்து தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டுமாம். சொல்கிறாரு, நமக்கு இருக்கிற தைரியம் என்ன அப்படின்னு சொன்னால் 1 யோவான் 5:14 வசனம். 1 யோவான் 5:14 நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அதை நிச்சயம் என் தேவன் எனக்கு கொடுப்பார் என்ற தைரியம்தான் நம்மை நிலைநிறுத்தும். அப்படின்னா தேவன் என்னோட கூட இருப்பார். நாம் ஏற்கனவே பார்த்தோம் அவருடைய சித்தம் என்னவெல்லாம் இருக்கிறது. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா கர்த்தருடைய சித்தம் மனிதனுடைய ரட்சிப்பின் பாதையில் தான் இருக்கும். மனிதனை எப்படியாகிலும் மீட்டு அவனை நித்திய ராஜ்யத்தில் சேர்க்க வேண்டும் என்பது தான் அவருடைய தீர்மானமாக இருக்கும். அந்த சித்தத்தை உணர்ந்து நாம் ஜெபித்தால் தேவன் நிச்சயம் கொடுப்பார். அந்த தைரியத்தோடு நாம் வாழ வேண்டும். கடைசியாக அவர் கர்த்தர் நம்ம கொடுக்குற வாக்கு தத்துவம் 1 யோவான் 2:17. 1 யோவான் 2:17 கர்த்தர் இந்த நாளிலும் நம்ம கொடுக்குற வாக்கு தத்துவம், உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். எனக்கு அன்பானது என்னுடைய பிள்ளைகளை, நாம் இந்த உலகத்தில் மற்றவர்களுக்கு தீங்கு செய்துவிட்டு, மற்றவங்களுக்கு பொல்லாப்பு செய்துவிட்டு, இது தேவனால் வந்தது, இது தேவனுடைய சித்தத்தின்படி வந்தது என்று சொல்லாமல் நாம் நன்மை செய்து பாடு அனுபவித்து எல்லா காலத்திலும் ஸ்தோத்திரம் செய்து தேவன் எப்போதும் என்னோட கூட இருப்பார் என்ற தைரியத்தோடு நாம் கர்த்தரின் சித்தத்தின்படி செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் இம்மையிலையும் மறுமையிலையும் நாம் நிலைத்திருப்போம் என்று கர்த்தர் நமக்கு வாக்குறுதி கொடுக்கிறார். அப்படியானால் நம்முடைய தலையில் எதுவும் விதிக்கப்படவில்லை. நம் தலையில் கர்த்தர் ஏற்கனவே இப்படி தான் நடக்க வேண்டும் என்று அவர் எழுதி வைக்கவில்லை. மாறாக நாம் இப்படி நடக்க வேண்டும் என்று வேதத்தில் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அந்த வேதத்தில் எழுதியதை நம்முடைய இருதயத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார். அந்த இருதயத்தில் எழுதப்பட்ட தேவனுடைய கற்பனைகளை உணர்ந்து தேவனுக்கு பிரியமாக நாம் வாழ்வதே தேவனுக்கு பிரியம், தேவனுடைய சித்தம். ஆகையால் இனி ஒருபோதும் நம்முடைய தலையில் எழுதப்பட்டபடியே தான் நம்ம வாழ்க்கை அமையும் என்பதல்ல. தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நம்ம என்ன வாழ்கிறோமோ அந்த வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கையில் அமையும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இரங்கா சிங்காசனத்தில் வீற்றிருந்து மணமக்களை கண்ணோக்கி பார்க்கும் எங்கள் அன்பு தெய்வமே, உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரமும் நன்றியும் ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, கடந்த நாட்களை நினைத்து பார்க்கிறோம். கர்த்தர் எங்களை தயவாய் வழிநடத்தி வந்திருக்கிறீர். உலக ஆபத்துக்கள், நாசமோசங்கள் எல்லாவற்றுக்கும் மத்தியில் கர்த்தர் ஆண்டவரே எங்களை வெகுவாய் பாதுகாத்து வந்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த உலகம் இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் இருக்கும். அதற்குள்ளாக அநேக ஆத்துமாக்கள் கர்த்தருடைய ரட்சிப்புக்குள்ளாக வர வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது தகப்பனே. எங்களையும் ஒருவராக உம்முடைய சமூகத்திலே ஒன்று கூட்டி உம்முடைய சத்தியங்களை கொடுத்து ஆண்டவரே எங்களை உம்முடைய சாட்சிகளாக வளம் வரும்படியாக எங்களை அழைத்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. எங்களை கொண்டு இன்னும் அநேகரை ஆண்டவரே பிடிப்பதற்கு, ரட்சிப்பதற்கு கர்த்தர் ஆண்டவரே விருப்பம் கொண்டிருக்கிறீர். அந்த விருப்பத்தை உணர்ந்தவர்களாக ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே வந்து நான் நிற்கிறோம். கர்த்தர் எங்களை பலப்படுத்த வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவரால் நிரப்ப வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, எங்களை மறைத்து கொள்ளுங்கப்பா. முதலாவதாக எங்களுடைய பாவங்கள், குற்றங்குறைகள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உடைய பாதத்தில் வைக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நாங்கள் தண்டிக்கப்படாதபடிக்கு உம்முடைய கிருபையினால் நாங்கள் மீட்கப்படவும், ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் நாங்கள் ரட்சிக்கப்படவும் எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே, இந்த வேலையிலும் ஏதோ தலைவணங்கி இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் பேர் பேராக தனித்தனியாக குடும்பமாக கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். கர்த்தாவே, ஸ்தல திருச்சபையிலையும் ஆண்டவரே யூடியூப் வாயிலாக ஆண்டவரே ஆன்லைன் வாயிலாக பார்க்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் பேர் பேராக தனித்தனியாய் குடும்பமாய் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம்.
கையின் பிரயாசங்களாய் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சிரும் ஆண்டவரே. போக்கையும் வார்த்தையும் ஆசீர்வதிங்கப்பா. நீங்கள் கொடுத்துருக்கிற இந்த ஜீவனுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த இன்னும் குறைவுபட்ட நாட்களிலே உமக்கென்று சாட்சிகளாய் வாழ எங்களை பலப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, இந்த வேலையிலும் சுகவீனமாக இருப்பவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஜெப தேவைகளுக்காக இருப்பவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீங்கள் தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டுமாய், அவருடைய பலவீனங்கள் நோய்கள் நீங்க வேண்டுமாய் நாங்கள் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே தகப்பனே, இந்த வேலையிலும் எங்களுடைய பாவங்கள் குற்றம் குறைகள் உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு தடையாக இருக்கும் என்று சொன்னால், இன்னும் ஒரு விசை மாத்திரம் உம்முடைய கல்வாரி ரத்தத்தினாலே மீண்டும் ஒரு விசை எங்களை சுத்திகரிக்க வேண்டுமாய் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே தகப்பனே, இந்த வேளையிலும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடைபெறுகிற இந்த போருக்காக ஆண்டவரே, இந்த போர் நிறுத்தத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, இந்த போரை சீக்கிரமாக இருவரும் ஆண்டவரே நாங்கள் ஒப்புரவாகத்தக்கதாகவும், ஆண்டவரே எதுவானாலும் சரி ஆண்டவரே மனதிலே இரக்கங்கள் ஏற்படவும், ஆண்டவரே ஒருவருக்கொருவர் சமாதானத்தை கூறவும், ஆண்டவரே நடந்த சம்பவங்களுக்காக வருத்தம் தெரிவிக்கவும் ஒவ்வொருத்தருடைய மனசுலையும் ஏவுங்கப்பா. ஆண்டவரே நிச்சயமாக இந்த போரை நிறுத்தம் கர்த்தர் அதற்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, மனுஷர்களாகிய நாங்கள் அதற்கு செவி சாய்க்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே, நான் எங்களுடைய தலையில் எழுதின எழுத்துக்களின்படி அல்ல, இருதயத்தில் எழுதிய எழுத்துக்களின்படி நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இந்த இரவுக்கு நல்ல ஆசீர்வாதத்தை தாரும். சமாதானத்தோடு சந்தோஷத்தோடும் தூங்கி காலையில் உம்மை துதிக்கிற துதியோடு சீக்கிரமாக எழுந்திருக்கோம். கர்த்தருடைய சமூகத்திலே வந்து நாங்கள் நின்று கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளவும், உம்மை புகழவும், உம்மை போற்றுவோம், உம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக கெஞ்சி நிற்கவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் எங்கள் கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இன்பைய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அப்படி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன்.